அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்க FAR மாடல் பேப்பர்ல இருக்க பெண்டிங் விஷயத்தை பாப்போம் பிள்ளைகள். சரிதானே? பிள்ளைகள் முதலாவது கேள்வி வந்து conceptual and regulatory framework வர நோட்ஸ் கேள்வி பிள்ளைகள். சோ நான் calculations part ஃபர்ஸ்டா கம்ப்ளீட் பண்ணி போட்டு தியரிட்டிக்கல் பார்ட்டுக்குள்ள மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். அதே மாதிரி ரெண்டாவது conceptual and regulatory framework உரிய கேள்வி பிள்ளைகள். மூன்றாவது LKS. பாருங்க, இந்த மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்களாக இருந்தால் தமிழ் மீடியக்காரர் நீங்க தமிழ்ல பாப்பீங்கன்னு நம்புறேன் பிள்ளைகள். சோ அந்த வகையில இப்ப மூன்றாவது கேள்விக்குரிய இதை இப்ப நீங்க வாசிக்கலாம். தமிழ் மீடியக்காரன் இங்கிலீஷ்ல நீங்க ஷேர் பண்ணிருக்கேன் பார்த்தா. LKS 1 prescribe the basis of presentation of general purpose of financial statements to ensure comparability both with the entities financial statements of previous periods and with the financial statements of other entities. Right. அப்ப இதுல இந்த மூன்றாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால் LKSல கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள் அதுலயும் மெயின் பண்ணிருக்கான் பாருங்க. LKS 1 உங்களுக்கு தெரியும். LKS 1 என்னண்டா பாருங்க, ஏற்பாடுல அவன் போட்டிருக்கிறான். LKS 1 வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் பிரசன்டேஷன் ஆஃப் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதி கூற்றுக்களை முன்னிலைப்படுத்துதல் என்ற ஒரு நியமம் பிள்ளைகள். அதுல உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள் பாருங்க, லிஸ்ட் 4 items presented in பாருங்க முக்கியமான விஷயம் other comprehensive income. உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிள்ளைகள். இப்ப நோமலா இப்ப ஒரு முற்றடக்கப்பட்ட வருமான கூட்டு டோட்டல் கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் பார்த்தா பிள்ளைகள் அங்க 2 கூறு பிரதானமாக இருக்கும் பிள்ளைகள். அப்ப ஒரு டோட்டல் கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 2 கூறு பிரதானமாக இருக்கு. என்னென்ன கூறுன்னு பார்த்தா முதலாவது ப்ராஃபிட் ஃபார் த பீரியட். ப்ராஃபிட் ஃபார் த பீரியட், ஆண்டிற்குரிய லாபம். Profit for the period, ஆண்டிற்குரிய லாபம். இதைத்தான் பிள்ளைகள் நாங்க வளமை என்ன செய்யறாங்க, ரெவென்யூ வருமானத்திலிருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் விற்பனைக்கு கழித்து gross profit மொத்த லாபம் எடுப்போம். அதோட அதர் இன்கம் கூட்டுவோம். வேணிய வருமானம் அதர் இன்கம் வேற, அதர் கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் என்றது வேற. வடிவ ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். அதர் இன்கம் என்றது வேற, அதர் கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் என்றது வேற. ஏனிய வருமானம் என்றது வேற பிள்ளைகள், ஏனிய முற்றடக்கிய வருமானம் என்றது வேற. ரெண்டுமே ஒரே கன்செப்ட் அல்ல, ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். ரெண்டுமே வேற வேற கன்செப்ட். அந்த வகையில பிள்ளைகள் அதை இன்கமுக்கு யார் வருவாரட்டா நோமலா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். அதை இன்கமை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தினுடைய ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லையா. உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க ஏதாவது ரெண்டுக்கு விட்டுருந்தீங்கன்னு சொன்னா அப்ப ரெண்ட் இன்கம் வரும், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் வரும், டிவிடெண்ட் ரிசீவ்ட் வரும், அசட் டிஸ்போசல்ல வர ப்ராஃபிட் வரும். அப்படியான விஷயங்கள் வாடகை வருமானம், வட்டி வருமானம், பங்களா வருமானம், சொத்தகற்றல்ல வார லாபங்கள் எல்லாம் வரும். அத கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் அதைப்பட்ட LKS 1 வந்து ஏனிய முற்றடக்கிய வருமானம், அத கம்ப்ரிஹென்சிவ் இன்கம். அத இன்கம் வேற, அத கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் என்றது ஒரு ஏனிய முற்றடக்கிய வருமானம் என்றது வேறு. ஏனிய முற்றடக்கிய வருமானத்தில் உள்ளடக்கப்படுகின்ற கூறுகள் 4 கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள். ஞாபகப்படுத்தி 1 பிள்ளைகள் ரீவாலுவேஷன் கெயின் வரும். ரீவாலுவேஷன் சர்ப்ளஸ் அல்லது கெயின் என்று சொல்லுவோம். மீள் மதிப்பீட்டு மிகை அல்லது லாபம் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். அது வரும். ஞாபகப்படுத்தி 1 மீள் மதிப்பீட்டுல வார மிகை அல்லது லாபம் வரும் பிள்ளைகள். ரீவாலுவேஷன் கெயின் ஓ சர்ப்ளஸ் வரும் பிள்ளைகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், ரெண்டாவது பாத்தம் மட்டும் சொன்ன பிள்ளைகள் இப்ப FVTOCI கெயின் வரும் பிள்ளைகள். Fair value through other comprehensive income financial assets gain பிள்ளைகள். ஏனைய முற்றடக்கிய வருமானத்தின் ஊடான சீர்மதிப்பிலான நிதி சொத்துக்களினுடைய மிகை வரும் பிள்ளைகள். நோட் பண்ணி வச்சுக் கொள்ளணுமா? FVTOCI கெயின் பிள்ளைகளா. Fair value through other comprehensive income financial assets gain, ஏனைய முற்றடக்கிய வருமானத்திலான சீர்மதிப்பிலான நிதி சொத்துக்களினுடைய மிகை வரும் பிள்ளைகள். மூன்றாவது பிள்ளைகள் பாருங்க, foreign exchange gain வரும் பிள்ளைகள். வெளிநாட்டு நாணய மாற்று வீத மிகை வரும் பிள்ளைகள். foreign exchange gain வரும் பிள்ளைகள். வெளிநாட்டு நாணய மாற்று வீத மிகை வரும் பிள்ளைகள்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல வார ஆக்சுவரியல் கெயின் வரும் பிள்ளைகள், ஊழியர் நலன் ஏற்பாட்டில் வருகின்ற மிகை வரும் பிள்ளைகள். இந்த 4 கூறுகள் நீங்க மெயின் பண்ணி காட்டலாம். விளங்குதா பிள்ளைகள்? இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு வாங்கிடும். ஏனைய வருமானம் என்றது வேற பிள்ளைகள், ஏனைய முற்றடக்கிய வருமானம் என்றது வேறு, அது இன்கம் என்றது வேறு, அது கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் என்றது வேறு. இதுக்கான ஆன்சர் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்தோம்டா பாருங்க. The following events were occurred in Sigma PLC after the reporting period, but prior to the financial statements are authorized for issue by the directors. Right. அப்ப இது கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள் எது adjusting events, எது non adjusting events ன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். இந்த ஈவெண்ட்ஸ்க்கு போறது முதல் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கிளியரா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். இப்ப இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்னா LKS 10, LKS 10 ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். இவர் யாருன்னா LKS 10, LKS 10 events after the reporting period, அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வுகள். LKS 10 பிள்ளைகள் events after the reporting period, அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வுகள். ஞாபகப்படுத்தி இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 4 காலப்பகுதிங்க தொடர்புபடும் பிள்ளைகள். ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒன்று ஃபைனான்சியல் பிகினிங் இயர், நிதி வருட ஆரம்பம், நிதி வருட ஆரம்பம். விளங்குதா பிள்ளைகள்? பிறகு பார்த்தா ரிப்போர்ட்டிங் பீரியட், அறிக்கையிடும் காலம். இரண்டாவது அறிக்கையிடும் காலம். அப்படி வந்தவனா பிள்ளைகள் authorized date, அங்கீகரிக்கும் திகதி, அங்கீகரிக்கும் திகதி. ஃபைனலி issue date or publishing date, பிரசுரிக்கும் திகதி, பிரசுரிக்கும் திகதி. அப்ப 4 காலப்பகுதி. பிகினிங் இயர், ரிப்போர்ட்டிங் பீரியட், authorized, publishing. அப்ப 4 காலப்பகுதி தொடர்பு பட போகுது பிள்ளைகள். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்னண்டா பிள்ளைகள் இங்க பார்த்தோம்டா, இப்ப அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வுகள் events after the reporting period எதுக்கு பிறகு இருக்கும்? இந்த 2 காலப்பகுதிக்குள்ள இருக்கும். ஞாபகப்படுத்திக்கணும். இந்த ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கும் authorized டேட்டுக்கும் இடையில இருக்கும் நிகழ்வு வந்து பிள்ளைகள். இதுக்கு இடையில நடந்தா வரா. இப்ப ஞாபகப்படுத்திக்கணும். அது இந்த நியமத்துக்குள்ளே. அப்ப இங்க 2 வகையான நிகழ்வுகள் வரும் பிள்ளைகள். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இங்க 2 வகையான நிகழ்வுகள் வரும். ஒன்று என்னென்றா பிள்ளைகள், ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து அட்ஜஸ்டிங் ஈவென்ட் என்று சொல்லுவோம். அட்ஜஸ்டிங் ஈவென்ட் சீராக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று சொல்லுவோம். அட்ஜஸ்டிங் ஈவென்ட் சீராக்கக்கூடிய நிகழ்வுகள். இரண்டாவது பிள்ளைகள் நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். இரண்டாவது நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் சீராக்க முடியாத அல்லது சீராக்கம் தேவைப்படாத நிகழ்வுகள் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். ஒன்று சீராக்கக்கூடிய நிகழ்வு பிள்ளைகள், இரண்டாவது சீராக்கம் தேவைப்படாத அல்லது சீராக்க முடியாத நிகழ்வு. அட்ஜஸ்டிங் அண்ட் நான் அட்ஜஸ்டிங். எப்படி இவரை கண்டுபிடிக்கலாம் என்றால், ஒரு நிகழ்வு இங்க நடந்த பிள்ளைகள், அது இந்த அவுட்புட் இதுக்குள்ள கிடைக்க பெற்றால் அது நாங்க சீராக்கும், அட்ஜஸ்ட் பண்ணும். ஒரு நிகழ்வு இங்க இடம்பெற்று அதனுடைய வெளியீடு இங்க கிடைக்கப்படுமாக இருந்தால் அந்த ஈவென்ட்ஸ் வந்து பிள்ளைகள் சீராக்கப்படும். பிள்ளைகள் ஒரு நிகழ்வு இங்கேயே நடந்து அது இந்த அவுட்புட்டும் இதுக்குள்ளேயே கிடைக்கப்படுமாக இருந்தால் அந்த நிகழ்வு சீராக்கப்படாத நிகழ்வு. பிள்ளைகள் கிளியரா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஒரு நிகழ்வு இங்க நடந்து அது இந்த அவுட்புட் இங்க கிடைக்கப்படும் என்றால் சீராக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு நிகழ்வு இதுக்குள்ளேயே நடந்து அதுக்குள்ளேயே அது இந்த வெளியீடும் கிடைக்கப்படுமாக இருந்தால் அது சீராக்கம் தேவைப்படுத்தாத நிகழ்வு. கிளியரா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பிள்ளைகள். சோ இனி நாங்க கணக்குள்ள போவோம். நாங்க வச்சு பார்க்கலாம் தானே பிள்ளைகள். முதலா பாருங்க, debtor who had a balance of 400,000 at the end of the reporting period was declared
as bankrupt. பிள்ளைகள் ஒரு நிதியாண்டின் இறுதியில காணப்பட்ட ஒரு பெறுமதியாளர் பிள்ளைகள் 400,000 பெறுமதியானது வங்குரோத்து நிலை அடைந்தது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு பிள்ளைகள். பாருங்க, இந்த வங்குரோத்து பேங்க்ரப்டட் என்னன்னு பார்த்தா பிள்ளைகள், இப்ப ஒரு நிறுவனத்துல டெப்டர் ஆயிருக்கிறாரான பிள்ளைகள். இப்ப டெப்டர் ஆயிருக்கேக்க எங்களுக்கு அக்ரி பண்ண பீரியட் எங்களுக்கு இவர் காசு தரையில்லை. இப்ப நாங்க என்ன செய்வோம் பிள்ளைகள், கோர்ட்டுக்கு போய் இவருக்கு எகெயின்ஸ்டா நாங்க கேஸ ஃபைல் பண்ணுவோம். அங்க உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, இவர் உங்களுக்கு காசு பே பண்ண இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறார். ஆக்சுவலா எங்களுக்கு இவர்கிட்ட காசு வாங்க முடியாது என்று கருதினால் அந்த நிலைமையை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் பேங்க்ரப்டட் சிச்சுவேஷன் சொல்லுவோம். ஒரு வங்குரோத்து நிலையாண்டு நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு இப்ப நாங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண போற டேட் இருக்க போட்டு பிள்ளைகள் இங்கதானே கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணும். அது இந்த ஜட்ஜ்மெண்ட் இங்கதான் முடிவு வரும். ஒரு ஆளு எங்களுக்கு காசு தெரியல, பேங்க்ரப்டட் ஆயிட்டா நாங்க என்ன செய்வோம் பிள்ளைகள், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏன் நிகழ்வு இங்க நடந்திருக்கு, அதுக்கு அவுட்புட் இங்க கிடைக்கப்பட்டிருக்கு, ஆகவே சீராக்குவோம் பிள்ளைகள். ஆகவே இந்த இவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ் பிள்ளைகள். சரியான பிள்ளைகள், சீராக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பிள்ளைகள். ரெண்டாவது பாருங்க, வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பைனான்சியல் அசெட் ஹாஸ் இம்பியர்ட் பை 500,000. பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், ஒரு முதலீட்டின் நிதி சொத்துக்களினுடைய முதலீடு பிள்ளைகள் 500,000 சேதார இழப்பீடு அடையுது பிள்ளைகள். ஒரு நிதி சொத்துக்கள் இப்ப இங்க ஒரு கன்ஃபியூஸ் பிள்ளைகள் என்னன்னா, இப்ப நாளைக்கு டியூட்டர் கிளாஸ் சொல்லிருக்க நீங்க அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ் பாத்துறீங்க பிள்ளைகள். உண்மையா இப்ப இது அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ் வருமாண்டா பிள்ளைகள். அந்த முதலீடு இங்க சொல்லிருக்கணும் பிள்ளைகள், வேல்யூ ஆஃப் த பைனான்சியல் அசெட் இந்த ரிப்போர்ட்டிங் பீரியட் சொல்லியிருக்கோம். அதாவது எங்களுடைய அறிக்கையிடும் காலப்பகுதியில் காணப்பட்ட நிதி சொத்து என்ற வேர்ட் சொன்னால் அது சீராக்கக்கூடிய நிகழ்வு. பொதுவாக ஒண்ணுமே சொல்லாம அது இம்ப்ளாய்மெண்ட் என்று சொன்னால் அது நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட் பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று இப்ப அட்ஜஸ்ட் பண்ணப்பட பிள்ளைகள் அட்ஜஸ்டிங் இவெண்ட் இதுலயே கண்டுபிடிக்கலாம். அது இந்த ஐடியாவை பாருங்க என்ன கண்டுபிடிக்கலாம்டா பாருங்க, டெப்டர் who had a balance 400,000 end of the period ரிப்போர்ட்டிங் பீரியட் சொல்றாங்க. அறிக்கையிடும் காலப்பகுதியில் இதுக்குள்ள இருக்க போறா சீராக்கும். ஆனா இங்க பாருங்க, அவன் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றான் பிள்ளைகள். ஆனா அந்த ரிப்போர்ட்டிங் கிடைக்கவே இல்லை தானே. ஆகவே இது என்ன நிகழ்வு பிள்ளைகள், நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட், சீராக்கம் தேவைப்படாத நிகழ்வு. அப்ப ஞாபகம், இந்த ரிப்போர்ட்டிங் பீரியட் ஒரு வேர்டிங் யூஸ் பண்ணலன்னு சொன்னால் சில விடயங்களை சீராக்க முடியாது பிள்ளைகள். அது இதுக்கு பிறகு நடந்த நிகழ்வாக இருக்கலாம். ஆகவே சீராக்க முடியாது, நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ் பிள்ளைகள். அடுத்தது த கோர்ட் விளங்கில சொல்லுங்க. மேலேயே இன்ஃபர்மேஷன்ல தந்திருக்கு தானே, ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கும் ஆதரைசேஷன் பீரியடுக்கும் இடையில தான் ரிப்போர்ட்டிங் பீரியட் இதுக்குள்ள நடந்தாதான் பிள்ளைகள் சீராக்கலாமா சீராக்க முடியாத அந்த கன்செப்டுக்கே வரலாம். நான் சொல்ல வர என்னண்டா, ஒரு அந்த இது இதுக்குள்ள இருந்திருக்கும். இப்ப இந்த ரிப்போர்ட்டிங் பீரியட் பிறகு நடக்க போகுது, ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கும் ஆதரைசேஷன் டேட்டுக்கும் இடையில நடக்க போனா சீராக்க முடியாது. இப்ப இதே சொல்லி ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கும் பப்ளிஷிங் பீரியடுக்கும் இடையில அந்த நிகழ்வு ஒன்றுமே சீராக்க முடியாது. இதுக்குள்ள போட்டு காட்டிக்க நீங்க இத பாருங்க, இதுக்குள்ள உங்களுக்கு ஆன்லைன் போட்டு காட்டி இருக்கு ஒரு நிகழ்வு. இது 2 டேட்டுக்கு உதாரணமா இவர் 31/3/2020 இவர் 1/6/2020 இதுக்குள்ள நிகழ்வு நடைபெற்றிருந்தால் இந்த உதாரணமாக 1 நாள் அல்லது 5 நாள் 6/5 அப்படி அந்த டேட்ஸ் நடந்திருந்தா இதை பற்றி கலைக்கு வர மேல சொல்ல அந்த விஷயம். நான் இப்ப இங்க சொல்ல வரேன் சொன்னா, இதுக்குள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும். இந்த டேட்டுக்குள்ளேயே இம்ப்ளாய்மெண்ட் ஆறுல கண்டுபிடிக்க வைக்கணும் நிறுவனம். இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் இருந்திருக்கும், அது வேற விஷயம். ஆனா இம்ப்ளாய்மெண்ட் நடக்க போகுதுன்னு இது இந்த ரேட்டுகளுக்குள்ளேயே நாங்க ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறோம். அவன் வடிவா கிளியரா சொல்லுவான், ரிப்போர்ட்டிங் கேட்லயே ஐடென்டிஃபை பண்றோம் சொல்லுவான். முதல்ல சொல்லிருக்க ஒரு டெப்டர் ரிப்போர்ட்டிங் டேட்ல இருந்தவர் பேங்க் அப்டேட் ஆயிருக்கு. அப்ப அப்படி ஒரு வேர்டிங் சொல்லாட்டி அது நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட், அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரிதானே? ஆகவே சீராக்கம் தேவைப்படாத நிகழ்வு நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட். மூன்றாவது, the court verdict was received to a case filed against
the company and asked to pay a claim of 800,000. This was identified as a contingent liability at the end of the reporting. பாருங்க பிள்ளைகள், நாங்க ஒரு கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணிருக்கோம். அந்த கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணிருக்கீங்க வந்து பிள்ளைகள், அதுல ஜட்ஜ்மெண்ட் வந்து பிள்ளைகள் இங்க உங்களுக்கு கிடைக்கப்படுது என்று வச்சா. ஆனா கேஸ நாங்க எப்போ ஃபைல் பண்ணிருப்போம், இங்கே கேஸ ஃபைல் பண்ணிருப்போமா இல்லையா பிள்ளைகள், ஒரு வழக்கு இங்கே போடப்படும். அப்ப இது என்ன நிகழ்வாக இருக்கும்? அட்ஜஸ்டிங் இவென்ட், சீராக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பிள்ளைகள். சோ இத கிளியரா ஞாபகம், எப்ப சீராக்குவோம் எப்ப சீராக்க மாட்டோம், இந்த கட்டாய கேள்வி வரும் பிள்ளைகள். சரிதானே? ரைட். அப்ப இந்த நியமம் ஓகே, இந்த கேள்வி ஓகே. நாலாவது கேள்விக்கு வருவோம். இதுவும் ஒரு தியரட்டிக்கல் கேள்வி பிள்ளைகள். முதலாவது, இப்ப இதுல நோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இப்ப இன்றைக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல போட்டு வரேன். இப்ப இது இந்த நோட்ஸ், முதலாவது கேள்வி இந்த நோட்ஸும் இதுவும் இப்ப இது கூகுள் கிளாஸ் ரூம் இப்ப நோமா நீங்க நேரடியாக பார்க்கலாம். இது LKS அக்கவுண்டிங் பாலிசிஸ், சேஞ்சஸ் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் அண்ட் எரர்ஸ். அப்ப இது நாங்க கடைசியா பார்க்கும் பிள்ளைகள். இப்ப இதுக்கு அடுத்த வரும் பி பார்ட். Cooper PLC spent 12 million as maintenance expense of a plant and machinery on 1st April 2016 and it was capitalized erroneously it's to a cost of the asset. Right. பாருங்க பிள்ளைகள், இது உங்களுடைய ஸ்டேஜ் 1 2 டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒரு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ், பராமரிப்பு செலவு வந்து பிள்ளைகள் நீங்க மூலதனமாக்கி இருக்கிறீங்க, கேபிட்டலைஸ் பண்ணி இருக்கிறீங்க. அப்படி செய்யலாமா இல்லையா? செய்யக்கூடாது. பராமரிப்பு ஒரு வருமான செலவு, ஒரு ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ். அதை நாங்க என்ன செய்யணும் சொன்னால் அந்த குறித்த வருடத்துக்குரிய முத்தடக்கிய வருமானம், டோட்டல் கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் ஸ்டேட்மென்ட்ல கொண்டு ஒரு எக்ஸ்பென்ஸா காட்டும். ஆனால் இங்க என்ன நடக்க போகுது? அது தவறுதலாக பிள்ளைகள் கேபிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, மூலதனமாக்கப்பட்டிருக்கு. மூலதனமாக்கப்பட்ட பிள்ளைகள் அது இந்த காஸ்டோட கூட்டுவோம், அது கிரியத்தோட கூட்டுப்படும். கிரியத்தோட கூட்டுப்பட்டா சொத்துண்ட பெறுமதி அதிகரிக்கும். இது வந்து எங்களுக்கு ஒரு தவறு, ஒரு கணக்கெடு தவறு பிள்ளைகள் இல்லையா? The company depreciates its plant and machinery over 10 years. அப்போ ஒரு கம்பெனி வந்த பிள்ளைகள் பெருமானத்தை செய்த பிள்ளைகள், பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு வந்த பிள்ளைகள் ஸ்ட்ரைட் லைன் பேசிஸ், நேர்கோட்டு அடிப்படையில் 10 வருடத்துக்கு பெருமானத்தை செய்வளிக்கிறது பிள்ளைகள். This error was deducted when preparing the financial statement for the year ending 31st March 2019. Right. You are required to explain how the rectification of the above error should be adjusted in the financial statement. அப்ப இந்த வழக்கல பிள்ளைகள் நீங்க திருத்தி வைக்க இந்த நிதி கூட்டுகளை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களை விவரிக்க சொல்லி இருக்கிறான் பிள்ளைகள். ரைட். இப்ப நான் யாராவது ஒரு ஆளை கேட்போம், இதுக்கு என்ன செய்ய வலிக்கிடுவோம்? கேஸ் உங்களுக்கு விளங்கிட்டு, சிச்சுவேஷன் விளங்கிட்டு, அப்ப இங்க என்ன நடக்க போகுது? முதல் பெருமானத்தை எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கான், தேவையில்லாமல் என்று கண்டுபிடிக்கலாம். எப்ப இது கூட்டுப்படும் 1/4/2016 பிள்ளைகள் தவறுதலாக பதியப்பட்டிருக்கு. 31/3/2019 எவ்வளவு காலப்பகுதி பெருமானத்தை செய்யப்பட்டிருக்கும்? எவ்வளவு காலப்பகுதிக்கு பெருமானத்தை செய்யப்பட்டிருக்கும்? யாராவது ஒரு ஆள் 1/4/2016 பிள்ளைகள் எவ்வளவு காலப்பகுதிக்கு? 3 வருஷம். அப்ப நம்ம பெருமானத்தை கண்டுபிடிச்சோம்டா பிள்ளைகள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 12 மில்லியன் தானே பிள்ளைகள். 12 மில்லியன் இல்லையா? 12 மில்லியன் ஓவர் 10 இயர்ஸ், 10 வருஷம். எவ்வளவு கால பகுதிக்கு பெருமானத்தை செய்யப்படும்? 3 வருஷம். 3 எவ்வளவு போகுது பிள்ளைகள்? 3.6 மில்லியன். 3.6 மில்லியன். ஓகேயா பிள்ளைகள்? இந்த 3.6 மில்லியனும் வந்த பிள்ளைகள் நாங்க என்ன செய்திருப்போம்? 2016 ஆண்டில் 1.2 மில்லியன், 16 17 1.2 மில்லியன், 17 18 1.2 மில்லியன், 18 19 1.2, இந்த 3 அக்குமுலேட் தட்டாங்க. திரண்ட பெருமானத்தை விட 3.6 மில்லியன். வருடாந்த பெருமானத்தை 1.2 மில்லியன், 3 வருஷத்துக்கு வருடாந்த பெருமானத்தை சொல்லி அந்தந்த வருஷ நிதி கூட்டுக்களை கழிச்சிருப்பீங்க பிள்ளைகள். இதால உங்களுடைய ரீட்டைன் ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கும் பிள்ளைகள்? இந்த 3.6 மில்லியனால உங்களோட ரீட்டைன் ஏர்னிங்ஸ் குறைஞ்சிருக்கும். உங்களுடைய கை கொள்ளாம வந்து பிள்ளைகள் எவ்வளவு குறைஞ்சிருக்கும் சொன்னா 3.6 மில்லியனால குறைந்து. அதே மாதிரி இந்த 3.6 மில்லியனால தேவையில்லாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட், ஆதரம்பொறி மற்றும் உபகரணமும் பிள்ளைகள் இந்த 3.6 மில்லியனால குறைஞ்சிருக்கும். அதை நாங்க ரெக்டிஃபை பண்ண போறோம், மீள் திருத்தி அமைக்க போறோம் பிள்ளைகள். ஆக என்ன செய்வீங்க என்று சொன்னால் பிள்ளைகள் இந்த கால்குலேஷன் போட்டு காட்டணும்.
பிறகு நீங்க சொல்லுவீங்க increased அப்படி பண்ணுங்க PPE increased by 3.6 million and retained earnings increased by 3.6 million. என்ன பிள்ளை உங்களுடைய ஆதரவு முறை மற்றும் உபகரணம் 3.6 மில்லியனால் அதிகரித்தல் செய்ய வேண்டும். அதே மாதிரி கைக்கொள்ளாமல் 3.6 மில்லியனால் என்ன செய்யணும் பிள்ளைகள் அதிகரிப்பு செய்ய வேண்டும். இதுக்கு நீங்க அடுத்த விஷயம் கொடுக்கணும் பிள்ளைகள். இதுக்கு எந்த மெத்தட் நாங்க யூஸ் பண்ணுவோம் மாட்டா பிள்ளைகள் ரெட்ரோஸ்பெக்டிவ் ரீஸ்டேட்மெண்ட் என்ற ஒரு விஷயத்தை நாங்க யூஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். அப்ப இப்படியான சொத்துக்கள்ல பிள்ளைகள் இப்படி நாங்க தவறுதல வருமான செலவு மூலதன செலவாக பதிவுமாக இருந்தால் அதுக்கு நாங்க பயன்படுத்த போற என்னன்னு சொன்ன பிள்ளைகள் முன்பிருந்தான மீள் விவரண கூற்று சொல்லுவோம் தமிழ்ல. ரெட்ரோஸ்பெக்டிவ் ரீஸ்டேட்மெண்ட் மீள் அமைத்தல் கூற்று இல்லையா, மீள் விவரண கூற்று. அப்ப அதை போட்டு விட்டீங்கன்னா ஓகே. முன்பிருந்தான மீள் விவரண கூற்று ஞாபகம் இது கொள்ளுங்கள். ஒரு வருமான செலவு மூலதன செலவாக பதிவு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த திருத்தத்துக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள் ரெட்ரோஸ்பெக்டிவ் ரீஸ்டேட்மெண்ட் முன்பிருந்தான மீள் விவரண கூற்று. விளங்குதா இந்த கேள்விக்கான ஆன்சர்? ஆகவே ஆதரவு பெற்ற உபகரணம் 3.6 மில்லியன் அதிகரிக்கும், அதேவேளை கைக்கொள்ளாம 3.6 மில்லியன் அதிகரிக்கும். இதனை முன்பிருந்தான மீள் விவரண கூற்று ரெக்டிஃபை பண்ணப்படும், சீராக்கம் செய்யும். விளங்குதா பிள்ளைகள்? ரெட்ரோஸ்பெக்டிவ் ரீஸ்டேட்மெண்ட் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. அடுத்த கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். சொத்து கூடி இருக்காதோ சார்? சொத்து தான் கூட PPE increase by 3.6 million. ஆதரவு பெறும் உபாதம் கூட போகுது 3.6 மில்லியனால. சொத்துல 100 மில்லியன் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் சொத்தா காட்டியிருக்க மாட்டீங்க. இப்ப நாங்க வந்து இதை செய்யறோம். அந்த மெயின்டெனன்ஸ் என்ன செய்வீங்கன்னு சொன்னா அப்புறம் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க மெயின்டெனன்ஸ் என்ன செய்யணும் நாங்க சொத்துல இருந்து கழிக்கணும். அந்த கழிச்சு போட்டு அந்த வருஷத்துக்குரிய இப்ப 2016 ஆண்டுக்குரிய ஆதரவு பொறிமட்டு அதாவது வருமான கூட்டு இருக்குல்ல அதுல கொண்டு போய் நீங்க செலவா காட்டுவீங்க. பிரிச்சு ஒரு வருஷத்துக்கு காட்டலாம். அப்ப 2016 ஆண்டுக்குரிய உங்களுடைய லாப நட்ட கூட்டுல 12 மில்லியன் செலவா காட்டி போட்டு உங்களோட சொத்துல எதுவும் செய்வீங்க 12 மில்லியன் வெளியில தூக்குவீங்க. சரி. அடுத்தது பிள்ளைகள் ஐந்தாவது கேள்விமாக இருந்தால் பிள்ளைகள் அது ஒரு கணக்கீடு நியமங்களை தாங்கி வந்து கொடுக்கலாம் பிள்ளைகள். 5ஆவதுல 3 கணக்கீடு நியமங்கள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு பிள்ளைகள். முதலாவது பாருங்க and intangible assets. அந்த பிள்ளைகள் உங்களுக்கு intangible assets ன்னு சொன்னால் LKS 38 சில பிள்ளைகள் LKS 38 and intangible assets arising from development shall be recognized if and only an entity can demonstrate the 6 conditions. 6 conditions இருக்குதாம் பிள்ளைகள். ஒரு அறிவு சொத்தாக நாங்க இடம் காட்டுறதுக்கு பிள்ளைகள் 6 கண்டிஷன்ஸா போடுவோமா. முதல்ல பாருங்க state 4 out of 6 conditions which should be satisfied in order to capitalize development cost as an intangible asset. அப்ப பாருங்க இங்க என்னென்ன கண்டிஷன் சொன்னா பிள்ளைகள் இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நடுவில் கேட்கப்படுற ஒரு விஷயம் கேள்விதான் பிள்ளைகள். அப்ப என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு சொன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைகள். ஒன்று கண்ட்ரோலபிளா இருக்கணும் பிள்ளைகள். நாங்க கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஒரு அறிவச்சத்தாக நாங்க காட்டணும் பிள்ளைகள். ஒன்று என்ன செய்ய போறோம் பிள்ளைகள் கண்ட்ரோலபிளா இருக்கும், கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இங்க பாருங்க போட காட்டுறதுக்கு பாருங்க இதுல போறதுக்கு பாருங்க. அடுத்த பாருங்க பிள்ளைகள் technical feasibility of completing the intangible assets so that it will be available for use or sales. பிள்ளைகள் இப்ப டெக்னிக்கல் feasibility என்ற தொழில்நுட்பத்துக்கான சாத்தியத்தன்மை இருக்கணும் பிள்ளைகள். அதை முடிவுறுத்துறது இன்டென்ஜிபிள் அசெட்ஸா பயன்படுத்த போறோம். தொழில்நுட்பத்துக்கான சாத்தியத்தன்மை இருக்கணும் பிள்ளைகள். பயன்படுத்தக்கூடிய சாத்தியத்தன்மை இருக்கணும் பிள்ளைகள். அதே மாதிரி பிள்ளைகள் இன்டென்ஷன் டு கம்ப்ளீட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அண்ட் யூஸ் ஆர் செல் இட். நாங்க என்னத்துக்காக அவரை கேபிட்டலைஸ் பண்ணணும் பிள்ளைகள் ஒன்று விற்பனையா இருக்கணும் அல்லது நாங்க பயன்படுத்தக்கூடிய நோக்கமாக இருக்கணும் பிள்ளைகள். ability to use or sell intangible asset. However, the intangible asset will generate அது முக்கியமானது பிள்ளைகள். ஒரு அசெட்டை நாங்க காட்டணும்டா ஃபியூச்சர் எக்கானமிக் பெனிஃபிட் வந்து எங்களுக்கு கிடைக்கணும். எதிர்கால பொருளாதார நன்மையின் சாத்தியமான கிடைப்பது பிள்ளைகள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் பிள்ளைகள்.
the availability of technical, financial and other resource to complete the development and use or sell intangible assets. திருப்பி ஒரே விஷயத்தை தான் திருப்பி பிள்ளைகள் சொல்லப்படுது. The ability to measure reliability expenditure attributable to the intangible during the development. அப்ப நாங்க reliability பிள்ளைகள் இல்லையா, எங்களால பிள்ளைகள் அதன் அளவுகிட வந்து பிள்ளைகள் கணிப்பிடக்கூடியதாக இருக்கணும் பிள்ளைகள். அப்ப இதுல கிளியரா இருக்கணும் பிள்ளைகள். இந்த இன்டென்ஜிபிள் அசெட்ஸ்க்குரிய இந்த கேபிட்டலைசேஷன் அதே மாதிரி அடுத்த நோட் பண்ணி இதுக்கு இந்த மாதிரி இதே திருப்பி கேட்க மாட்டான் பிள்ளைகள், இதுக்கான சான்ஸ் மிக குறைவான இது ஒரு லேட்டான கேள்வி இருக்கலாம். அடுத்த ஹெடிங் போட்டு கொள்ளுங்கள் பிள்ளைகள். இன்டென்ஜிபிள் அசெட்ஸ் ரெகக்னேஷன் கிரைட்டீரியா அப்படின்னு ஹெடிங் போட்டு கொள்ளுங்கள். இன்டென்ஜிபிள் அசெட்ஸ் ரெகக்னேஷன் கிரைட்டீரியா, அருவச்சொத்துக்களை அருவச்சொத்தாக பதிவு செய்வதற்கான தகுதி விதிகள். இன்டென்ஜிபிள் அசெட்ஸ் ரெகக்னேஷன் கிரைட்டீரியா, அருவச்சொத்தாக பதிவு செய்வதற்கான தகுதி விதிகள். ஒன்று கொண்டு கொள்ளுங்கள் பிள்ளைகள். கண்ட்ரோல் பை த என்டிட்டி, உரிமத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருத்தல். கண்ட்ரோல் பை த என்டிட்டி, உரிமத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருத்தல். இரண்டாவது பிள்ளைகள், it earn future economic benefit, எதிர்கால பொருளாதார நன்மையை நிறுவனத்திற்கு ஈட்டி தரக்கூடியதாக இருத்தல். இது ஃபியூச்சர் எக்கானமிக் பெனிஃபிட் டு தி என்டிட்டி, எதிர்கால பொருளாதார நன்மையினை உரிமத்திற்கு ஈட்டி தரக்கூடியதாக இருத்தல். அடுத்த பிள்ளைகள், ரிலையபிள் எஸ்டிமேட், ரிலையபிள் எஸ்டிமேட், ரிலையபிள் எஸ்டிமேட், நம்பகரமான அளவீடு, நம்பகரமான அளவீடு, reliable estimate, நம்பகரமான அளவீடு, reliable estimate. அடுத்த ஐடென்டிஃபியபிலிட்டி, இனம் காணக்கூடியதாக இருத்தல். ஐடென்டிஃபியபிலிட்டி, இனம் காணக்கூடியதாக இருத்தல். ஐடென்டிஃபியபிலிட்டி, இனம் காணக்கூடியதாக இருத்தல். அடுத்தது பிள்ளைகள் போட்டுக்கொள்ளுங்க. இதையும் உங்களுடைய கருத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு பிள்ளைகள். கேள்வி அறிவிக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இந்த மாதிரி சம்டைம்ஸ் இது கேட்கப்படலாம். ஒரு கேள்வி அறிவிக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். The following are intangible assets or not an intangible asset. பின்வருவன அருவச்சொத்தா அல்லது அருவச்சொத்து அற்றவையா? The following are intangible assets or not an intangible asset. பின்வருவன அருவச்சொத்தா அல்லது அருவச்சொத்து அற்றவையா? அதுல முதலாவது பிள்ளைகள் பேட்டன்ட் ரைட், பதிப்புரிமை. பேட்டன்ட் ரைட், பதிப்புரிமை, காரணத்தோடு சொல்லணும் பிள்ளைகள். இரண்டாவது பிராண்ட் நேம், வியாபார குறி. பிராண்ட் நேம், வியாபார குறி. மூன்றாவது motion picture films, motion picture films, ஒரு திரைப்படம் பிள்ளைகள், motion picture film. அந்த கஸ்டமர்ஸ் லிஸ்ட், வாடிக்கையாளர் விபரணம், கஸ்டமர்ஸ் லிஸ்ட். அந்த ஃபிஷிங் லைசன்ஸ், மீன் பிடிப்பிற்கான உரிமம். ஃபிஷிங் லைசன்ஸ், மீன் பிடிப்பிற்கான உரிமம். அடுத்தது கஸ்டமர்ஸ் அட்ராக்ஷன், வாடிக்கையாளர் அட்ராக்ட் பண்ற விரும்புகை, என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட், வாடிக்கையாளர் விரும்புகை. அடுத்த ரோட் பர்மிட், வீதி உரிமம். ரோட் பர்மிட், வீதி உரிமம். அடுத்த குட்வில், நன்மதிப்பு. சோ பப்பாக்கள் சொல்ல போறீங்க. டைம் போதாது பிள்ளைகள், நீங்க பரவாயில்ல ஆன்சர் சொல்ல போறீங்க. முதலாவது இன்டென்ஜிபிள் அசெட்ஸா இல்லையா? சொல்லுங்க, முதலாவது இன்டென்ஜிபிள் அசெட்ஸா இல்லையா? சொல்லுங்க. முதலாவது என்ன? யார ஒரு ஆள் சொல்லுங்க. நீங்க 9 பேர் இருக்கிறீங்க. சொல்லுங்க, முதலாவது இன்டென்ஜிபிள் அசெட்ஸா இல்லையா? காரணம் என்ன? இந்த 3 விஷயம் 4 விஷயம் கட்டுப்படுத்தக்கூடிய இருக்க. எங்களை பதிப்புரிமை நாங்கள் கட்டுப்படுத்தலாம் தானே, எங்களுக்கு எதிர்கால பொருளாதார நன்மை கிடைக்கும். இரண்டாவது என்ன சொல்லப்படுது பிள்ளைகள்? சொல்லி சொல்லுங்க பிள்ளைகள். இரண்டாவது என்ன சொன்னான்? வியாபார குறி. இன்டென்ஜிபிள் அசெட் தான், நாட் இன்டென்ஜிபிள் அசெட் தான்.
assets. பிராண்ட் நேம் இன்டென்ஜிபிள் அசெட்ஸ் வியாபார குறி வந்து ஒரு அறுவை சொத்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, இப்ப இந்த டிஷர்ட்ல பாருங்க பிள்ளைகள் ஒரு வியாபார குறியை போட்டுருக்கு, நாய்க்கன்ற ஒரு வியாபார குறி பாருங்க. இந்த நாய்க்கன்றது அவன் தான் யூஸ் பண்ணிக்கொள்ளுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் டோமலா இப்ப சாம்சங் ஐபோன் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அந்த ஆப்பிள் ஒரு குறியீடு வரும் வியாபார குறி, அது வந்து ஒரு இன்டென்ஜிபிள் அசெட். சரியான பிள்ளைகள். அடுத்தது இதுல பாருங்க இந்த நாய்க்கண்ட மாதிரி கிடக்கு இந்த ஒரு அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க அடுத்த என்ன சொல்லப்பட்டிருக்கு, மோஷன் பிக்சர் பிலிம்ஸ் இன்டென்ஜிபிள் அசெட்ஸ் பாருங்க. அதாவது இந்த படத்துக்கு சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அவரை தவிர வேற யாரும் என்ன செய்ய இயலாது, அதை பயன்படுத்த முடியாது. அடுத்தது அடுத்தது பிள்ளைகள் பிஷிங் லைசன்ஸ் பாருங்க. அதாவது இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு வந்து பிடிக்கிறேன் தூக்கி போடுறாங்க இல்ல ஜெயிலுக்கு, இலங்கை மீனவர்கள் அத்துமீறி இந்தியாவில போய் மீன் பிடிக்கிறேன் சொன்னா பிஷிங் லைசன்ஸ். லைசன்ஸ் என்றால பிள்ளைகள் இன்டென்ஜிபிள் அது ஒரு உரிமம். அடுத்தது கஸ்டமர் அட்ராக்ஷன் தராது பிள்ளைகள். அட்ராக்ஷன் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு மாறி போகும், அதோட இன்டென்ஜிபிள் அசெட். அடுத்தது விளங்கியல ரோட் பர்மிட் பாருங்க. இப்ப நாங்க பஸ் வாங்குற மட்டும் ரூட்னு சொல்லுவாங்க பிள்ளைகள், ரூட் இருந்தா பஸ் விற்கலாம்னு சொல்லுவாங்க. ஆகவே என்ன ஒரு இன்டென்ஜிபிள் அசெட். அடுத்தது குட்வில் நாட் அண்ட் இன்டென்ஜிபிள் அசெட். ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், நன்மதிப்பு ஒரு அறுவை சொத்து அல்ல, அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, உங்களோட டபிள்யூடியா இருக்கலாம் ஏசிசி ரெண்டுலயுமே வந்து கிளியரா மென்ஷன் பண்றான், நன்மதிப்பு ஒரு அறுவை சொத்து அல்ல. ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க போல, கஸ்டமர் லிஸ்ட் வாடிக்கையாளர் விவரணம் நாட் அண்ட் இன்டென்ஜிபிள் அசெட் ஒரு அறுவை சொத்து அல்ல, அந்த விஷயத்தை கொடுக்கும். அடுத்த அடிமோடு கொடுக்கிற பிள்ளைகள் ரிசர்ச் காஸ்ட் ஆராய்ச்சி செலவு. ரிசர்ச் காஸ்ட் ஆராய்ச்சி செலவு ரிசர்ச் காஸ்ட். பிள்ளைகள் இந்த ஆராய்ச்சி செலவு என்றது பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால் அதை நாங்க வந்து ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் ஆக காட்டுவோம். எந்த காலப்பகுதிக்கு சொல்றானோ அந்த காலப்பகுதியில வந்து பிள்ளைகள் ஆராய்ச்சி செலவு ஒரு வருமான செலவாக கருத்தில் கொள்ளப்படும். பிள்ளைகள் சோ நோட் பண்ணிக்கொள்ள பிள்ளைகள் ரிசர்ச் காஸ்ட் ஒரு டேஷ் பண்ணி ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் ஃபார் தி பீரியட், குறித்த காலப்பகுதிக்கான ஒரு வருமான செலவு. ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் ஃபார் தி பீரியட், குறித்த காலப்பகுதிக்கான வருமான செலவு. அதான் பிள்ளைகள் ஆராய்ச்சி. அப்ப ஆராய்ச்சி செலவு வந்து எங்க போகும்டா என்னுடைய ஏனைய செலவுக்குள்ள போகும். லாப கூட்டுல வந்து பிள்ளைகள் அதே எக்ஸ்பென்ஸுக்குள்ள போகும். இன்கம் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அதே எக்ஸ்பென்ஸுக்குள்ள போவா. அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அடுத்தது பிள்ளைகள் போடுங்க டெவலப்மெண்ட் காஸ்ட் அபிவிருத்தி கிரயம். டெவலப்மெண்ட் காஸ்ட் அபிவிருத்தி கிரயம். ரிசர்ச் வந்து பிள்ளைகள் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன கிரயம். டேஷ் பண்ணி கொடுக்கும் பிள்ளைகள். டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா காட்டுவோம் பிள்ளைகள், மூலதன கிரயமாக காட்டுவோம். மூலதன கிரயமாக காட்டுவோம். ஆகவே பிள்ளைகள் மூலதன கிரயம் இது அறுவை சொத்தாக கருத்து கொள்ளப்படும். பிள்ளைகள் சோ டெவலப்மெண்ட் காஸ்ட் should be treated as an intangible asset. ஞாபகம் ஒரு அபிவிருத்தி கிரயம் வந்து பிள்ளைகள் அறுவை சொத்தாக கருத்தில் கொள்ளப்படும். அதே மாதிரி பிள்ளைகள் சோ அறுவை சொத்தாக கருத்தில் கொள்ள மாட்டா பிள்ளைகள் அமோர்டைசேஷன் செய்யும். அப்ப இவ்வளவு காலப்போதைக்கு டிப்ரிசியேஷன் மாதிரி அறுவை சொத்துக்கு நாங்க என்ன செய்வோம் பிள்ளைகள், அமோர்டைசேஷன் செய்வோம், கால தேய்மான கிரயம் செய்வோம் பிள்ளைகள். அறுபத்தொன்று நாங்க என்ன செய்வோம் பிள்ளைகள், கால தேய்மான கிரயம் செய்வோம் பிள்ளைகள். சரிதானே? இதான் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரக்கூடிய விஷயம். அடுத்தது வருவோம் பிள்ளைகள். மெஷினரி purchased on 1st April 2016 for 2 million was estimated to have a useful lifetime of 10 years. However, the value in use of the asset at 1st April 2018 was 1,280,000. பிள்ளைகள் உங்களுக்கு கேட்கிறேன், calculate the impairment loss and depreciation expense of the machinery for the year ended 31st March 2009. உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா பெருமான தேவையும் கணிப்பிடட்டாம். அதே மாதிரி பிள்ளைகள் 31 மார்ச் 2019 ஆண்டிற்குரிய ஒரு இம்பேர்மெண்ட் சேதார இழப்பீட்டையும் உங்களை கண்டுபிடிக்கலாம். முதல் பெருமான தேவை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். இம்பேர்மெண்ட் நாங்கள் எடுத்து பார்க்கணும். இம்பேர்மெண்ட் சேதார இழப்பீடு.
இம்பேர்மெண்ட் சேதார இழப்பீடு. இந்த சேதார இழப்பீடு எப்படி கண்டுபிடிப்போம் பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களுடைய வேல்யூ இன் யூஸ் less than carrying amount, carrying value. பயன்படுத்தக்கூடிய பருமதியை விட பிள்ளைகள் கொண்டு செல்லும் பருமதி அதிகமாக இருந்தால் அந்த வித்தியாசம் என்னவாக கருத்தில் கொள்ளப்படும்? இம்பேர்மெண்டாக கருத்தில் கொள்ளப்படும். சோ இந்த நாங்கள் ஹேரிங் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். வேல்யூ இன் யூஸ் தந்திருக்க எங்களுக்கு. சோ ஹேரிங் வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம்டா இப்ப எப்ப 1 நாள் 2016 2 மில்லியன் பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளைகள் அப்படியே இது என்ன கண்டுபிடிச்சா 1 மினிட் டைம் தான் கண்டுபிடிக்காம இருக்கா? ஹேரிங் வேல்யூ அவ்வளவு வந்தது. ஹேரிங் வேல்யூ எப்படி பார்க்கலாம்? கொண்டு செல்லும் மீறி கிரயத்துல இருந்து திரட்டதையமா கழிப்பீங்க, காஸ்ட்ல இருந்து அக்கோமலேட்டட் டிப்ரிசியேஷனை கழிப்பீங்க. சோ இது எப்ப வாங்கப்பட்ட சொத்து பிள்ளைகள்? 1/4/2016. எப்ப அதோட வேல்யூ யூஸ் வந்திருக்கான்? 1/4/2016. சோ எத்தனை வருஷம் பயன்படுத்தி இருப்பீங்க பிள்ளைகள்? 2 வருஷம் இல்லையா? சோ 4 போன 1 வருஷம் 6 மில்லியனா பிள்ளைகள் ஹேரிங் வேல்யூ? சரியா, 1 வருஷம் 6 மில்லியனா? சோ இது இந்த வேல்யூ இன் யூஸா பார்த்தோம்னா வேல்யூ இன் யூஸ் எவ்வளவு? 1280,000. சோ எவ்வளவு வேலை போகுது இம்பேர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள்? வித்தியாசம் எவ்வளவு போற? 320,000. சோ சேதார இழப்பீடு பார்த்தா 320,000. சேதார இழப்பீடு 320. பெருமானத்தையும் பார்த்தா 33 பார்த்தா இனி பெருமானத்தையும் இந்த வேல்யூ இன் யூஸும் கூட பருமதியா இருக்கும். அதுக்கு தான் நீங்க பெருமானத்தை பார்க்கலாம். பார்த்தா போகுது 1280,000. பயனர் வாய்க்காலம் 2 வருஷம் பயன்படுத்திட்டோம். அப்படியே மிச்சம் 8 வருஷம் தான் இருக்க போகுது. ஆல்ரெடி பிள்ளைகள் நீங்க 2 வருஷம் பயன்படுத்திட்டீங்க. ஆகவே இன்னும் 2 வருஷம் தான் இருக்க போகுது. 8 வருஷம் தான் இருக்க போகுது. ஆகவே 8,000 போனேன் எவ்வளவு? டிவைட் பண்ணுவோம். 1280 160,000. எவ்வளவு போது பிள்ளைகள்? பெருமான தேவை 1,60,000. பெருமான தேவை அந்த டிப்ரிசியேஷன் 1,60,000. சரியா பிள்ளைகள்? இந்த டிப்ரிசியேஷன் ஓகே 1,60,000. சரியா? அடுத்த கழிக்கு வருவோம் பிள்ளைகள். The following information was extracted from the books of accounts of Alpa PLC for the year ended 31st March 2019. So, உங்களுக்கு 2 சொத்து தரப்பட்டிருக்க பிள்ளைகள். இது பாத்தீங்கன்னா டிஃபர்ட் டாக்ஸ்.
LKS 12 கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். இந்த டிஃபர்ட் டாக்ஸுக்குரிய பேசிக்கான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த டிஃபர்ட் டாக்ஸ் எப்படி பார்ப்போம் என்றால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த டிஃபர்ட் டாக்ஸுக்குரிய விஷயம் நாங்க பிற்போடப்பட்ட வரி என்று சொல்லுவோம் பிள்ளைகள் தமிழ்ல. டிஃபர்ட் டாக்ஸ் பிற்போடப்பட்ட வரி. இவர் எப்படி பார்ப்போம் என்றா பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அக்கவுண்டிங் ஹேரிங் வேல்யூ, அக்கவுண்டிங் ஹேரிங் வேல்யூ, கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதி, கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதி, கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதி அவர் யாரோட ஒப்பீடு செய்வோம் பிள்ளைகள்? டாக்ஸபிள் ஹேரிங் வேல்யூட ஒப்பீடு செய்வோம். டாக்ஸபிள் ஹேரிங் வேல்யூ அல்லது டாக்ஸ் பேஸ் என்று சொல்லுவோம். டாக்ஸபிள் ஹேரிங் வேல்யூ அல்லது டாக்ஸ் பேஸ். வரியியல் கொண்டு செல்லும் மீதி, வரியியல் கொண்டு செல்லும் மீதி, வரியியல் கொண்டு செல்லும் மீதி அல்லது வரித்தளம், அல்லது வரித்தளம். பிள்ளைகள் கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதி என்பது நோமலா எங்களுடைய அக்கவுண்ட் பைனான்சியல் பொசிஷன்ல காட்டப்படுற மீதி. நிதி நிலைமை கூட நீங்க என்ன மீதி காட்டுறீங்களோ அது கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதி. அதாவது இந்த கிரியத்திலிருந்து திரண்ட தேவ கழிப்பு. டாக்ஸபிள் ஹேரிங் வேல்யூ என்றது பிள்ளைகள் வரியில் கொண்டு செல்லும் மீதி. இவர் எப்படி கண்டுபிடிப்போம் பிள்ளைகள்? அதே கிரியத்திலே தான் இங்க கழிக்கக்கூடியது கேபிட்டல் அலவன்ஸ், அக்குமுலேட்டட் கேபிட்டல் அலவன்ஸ் இல்லையா பிள்ளைகள்? திரண்ட மூலதன விடுதொகை அல்லது பிள்ளைகள் டாக்ஸபிள் டிப்ரிசியேஷன் அக்குமுலேஷன்ஸ் இல்லையா? வரியல் பெருமானத்தைக்குரிய பிள்ளைகள் திரண்ட பெறுவரி அதை கழிப்போம். சோ இந்த கணக்கு தந்திருக்கான்னு நினைக்கிறேன். மேபி பாப்போம். கணக்குல போனா ரெண்டு ஐட்டம்ஸ் தந்திருக்காங்க. தனித்தனியாக கண்டுபிடிப்போம், அது ஈஸியா இருக்கும். முதலாவது பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு பார்ப்போம். பிளான்ட் அண்ட் மெஷினரி, பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆதரவு மற்றும் இயந்திரத்தை பார்த்தோம்னா பிள்ளைகள் ஹேரிங் அமௌண்ட் தந்திருக்காங்க எங்களுக்கு எவ்வளவு? 5 மில்லியன். அப்ப இந்த கணக்கில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டுமே தனித்து தந்திருக்காங்க. 5 மில்லியன் டாக்ஸ் பேஸ் தந்திருக்காங்க, வரியல் பெருமானத்தை தந்திருக்காங்க. தராடி நீங்க என்ன செய்வீங்க? கிரியத்துல இருந்து அவைக்குரிய திரண்ட தேவை கழிப்பீங்க. ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். நோம்பலான திரண்ட தேவை கழிச்சா கணக்கெடு முன்கொண்டு பெறுமதி, வரிக்குரிய பெருமான தேவைக்குரிய திரண்ட தேவை கழிவு, மூலதன விடுதலை கேபிட்டல் அலவன்ஸ் திரண்ட தேவை கழிச்சீங்கன்னு சொன்னா இவர்கள் நீங்க தந்திருக்காங்க 1 மில்லியன். ஒப்புட்டா பிள்ளைகள் 4 மில்லியன் வருவார். அவ்வளவு கூட 4 மில்லியன் வருவார். இங்கதான் பிள்ளைகள் என்னண்டா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப ரெண்டு பேரும் சமனாயிருந்தால் உங்களுக்கு பிற்போடப்பட்ட வரி வராது. யார் ரெண்டு பேரும்? வரித்தளமும் டாக்ஸ் பேஸும் அக்கவுண்டிங் ஹேரிங் வேல்யூம் அல்லது ஹேரிங் வேல்யூம் கொண்டு செல்லும் மீதியும் சமனாக இருந்தால் அங்க எங்களுக்கு என்ன இருக்காதுன்னா பிற்போடப்பட்ட வரி இருக்காது. இங்க ரெண்டு பேருமே பிள்ளைகள் வித்தியாசப்படுகிறதான் எங்களுக்கு பிற்போடப்பட்ட வரி வரும். டிஃபரன்ஸ் ஆகிதான் வரும். அப்ப இங்க வரக்கூடிய டிஃபரன்ஸ் நாங்க தற்காலிக வித்தியாசம் சொல்லுவோம். பிள்ளைகள் டெம்பரரி டிஃபரன்ஸ் சொல்லுவோம். ஏன்னா தற்காலிகமா தான் வித்தியாசம் வரும், பிறகு நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த வரக்கூடிய வித்தியாசம் நாங்க என்ன சொல்ல மாட்டோம் பிள்ளைகள்? தற்காலிக வித்தியாசம் என்று சொல்லுவோம். இப்ப இங்கே ஒரு பிரச்சனை இருக்க பொது பிள்ளைகள், இவர் அதாவது கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதியை விட வரித்தளம் குறைவாக இருந்தால், கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதியை விட வரித்தளம் குறைவாக இருந்தால் அங்கவாறு தற்காலிக வித்தியாசத்துக்கு பேர் சொல்லுவோம் பிள்ளைகள் வரியியல் தற்காலிக வித்தியாசம். வரியியல் தற்காலிக வித்தியாசம். taxable temporary difference. வரியியல் தற்காலிக வித்தியாசம். taxable temporary. எப்ப வரியியல் தற்காலிக வித்தியாசம் மாதிரி வரண்டா? கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதியை விட வரியல் கொண்டு செல்லும் மீதி குறைவாக இருந்தால் வரியல் தற்காலிக வித்தியாசம் வரும். taxable temporary difference. மாறி கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதியை விட வரியல் கொண்டு செல்லும் மீதி கூடவாக இருந்தால் கழிக்கக்கூடிய தற்காலிக வித்தியாசம் வரும். டிடக்டபிள் டெம்பரரி டிஃபரன்ஸ் வரும். ஞாபகப்படுத்திக் கொள்ளும். கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதியை விட வரியல் கொண்டு செல்லும் மீதி கூடவாக இருந்தால் கழிக்கக்கூடிய தற்காலிக வித்தியாசம் வரும். டிடக்டபிள் டெம்பரரி டிஃபரன்ஸ். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கணக்கிட்டு கொண்டு செல்லும் மீதியை விட வரியல் கொண்டு செல்லும் மீதி குறைவாக இருக்கிறபடியா பிள்ளைகள் taxable temporary difference வரும். வரியல் தற்காலிக வித்தியாசம் வரும். விளங்கிட்டா? இதுக்கு கீழே நாங்க என்ன செய்ய டாக்ஸ் ரேட் வரி வீதம். வரி வீதம் எங்களுக்கு தந்திருக்காங்க 28 வீதம் இருக்காம இல்லையா? 28 வீதம். சோ இங்க நாங்க யார் எடுப்போம் சொன்னா பிற்போடப்பட்ட வரி எடுத்தோம்னு சொன்னா பாப்போம்.
எவ்வளவு வருது பிள்ளைகள்? 1120,000. 1120,000. இதுக்கு ஒரு பேர் இருக்கு பிள்ளைகள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். வரியல் தற்காலிக வித்தியாசம் வந்தால், டாக்ஸபிள் டெம்பரரி டிஃபரன்ஸ் வந்தால், பிற்போடப்பட்ட வரி பறிப்பு, பிற்போடப்பட்ட வரி பறிப்பு, டிஃபர்ட் டாக்ஸ் லியாபிலிட்டி வரும். டிஃபர்ட் டாக்ஸ் லியாபிலிட்டி வரும். ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். சரியான பிள்ளைகள்? டிஃபர்ட் டாக்ஸ் லியாபிலிட்டி மாறி கழிக்கக்கூடிய தற்காலிக வித்தியாசம் வந்தா டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். கழிக்கக்கூடிய டிடக்டபிள் டெம்பரரி டிஃபரன்ஸ் வந்தால் டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ் வரும். பிற்போடப்பட்ட வரி சொத்து வரும். விளங்கிட்டா? அடுத்து இருக்கணும். அப்ப இது ஓகே, நீங்க நோட் பண்ணிருப்பீங்க நம்புற பிள்ளைகள். சோ அடுத்ததுக்கு வந்தோம்டா, இதுல அடுத்த இன்னும் ஆள் இருக்கிறார். ஆபீஸ் எக்யூப்மெண்ட், அதர் மெட்டல் இருந்திருக்கான் பாருங்க. ஆபீஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்தோம்டா பிள்ளைகள், ஆபீஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்தோம்டா கணக்கீடு வந்து 1 மில்லியன். இவர் 1 மில்லியன். வரியல் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் 3 மில்லியன். சோ இங்க கணக்கிட்ட விட வரியல் கூடவாக இருக்கு. சோ யாரு வருவாருன்னா கழிக்கக்கூடிய தற்காலிக வித்தியாசம் வரும். கழிக்கக்கூடிய டிடக்டபிள் டெம்பரரி டிஃபரன்ஸ் வரும் பிள்ளைகளா. வரி வீதம் அகைன்ஸ்ட் 28 வீதம். $2 மில்லியன் 560,000 பெறப்போகுது பிள்ளைகள். எவ்வளவு பெறப்போற? 560,000 பெறப்போற. 560,000 பெறப்போகுது. இங்க வந்து யாரு வருவா? பிற்போடப்பட்ட வரி சொத்து வருவா. ஏன் அழிக்கக்கூடிய வந்திருக்கு? டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ். இப்ப டிஃபர்ட் டாக்ஸ் லியாபிலிட்டி வந்து பிள்ளைகள் 1 மில்லியன் 120,000, டிஃபர்ட் டாக்ஸ் அசெட் 560,000 ஆகவே நெட்டை தான் எடுத்து காட்டணும். நெட்டை காட்ட 560,000 என்ன வர போட்டு பிள்ளை லியாபிலிட்டி வரும். கழிப்பு வர போட்டு பிள்ளை எவ்வளவு வர போகுது? 560,000 பெற போகுது பிள்ளைகள். சரியா சொல்ல வர விஷயம்? டாக்ஸ் கேரியிங் வேல்யூ தரலன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டாக்ஸ் கேரியிங் வேல்யூ தர அடி பிள்ளைகள் காஸ்ட்ல இருந்து கிரியத்துல இருந்து அவன் வரி பரிமாணத்தை வீதம் தருவான். அல்லது கேபிட்டல் அலவன்ஸ் சொல்லுவான், மூலதன விடுதலைன்னு சொல்லுவான். எவ்வளவு காலப்பகுதியை பயன்படுத்தி இருக்கிறீங்களோ அவ்வளவு பரிமாணத்தையும் கழிப்பீங்க. இது வரி பரிமாணத்தையும் கழிப்பீங்க, அல்லது மூலதன விடுதொகையின் மொத்தத்தை கழிப்பீங்க. சரியா? மூலதன விடுதொகை அல்லது வரி பரிமாணத்தை வீதத்தில் தருவான் பெர்சன்டேஜ். இல்லையா? சரியா? கிரியத்துல இருந்து மூலதன விடுதொகையின் மொத்தம் கழிக்கப்படும். எவ்வளவு காலப்பகுதி பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு காலப்பகுதிக்கான மூலதன விடுதொகையின் மொத்தம் கழிக்கப்படும், அல்லது வரி பெருமானத்தேவின் மொத்தம் கழிக்கப்படும். கேபிட்டல் அலவன்ஸ் டோட்டல் கழிக்கப்படும், அல்லது டாக்ஸ் டிப்ரிசியேஷன் டோட்டல் கழிக்கப்படும். அது உங்களுக்கு தருவான். வரி வீதம் இவ்வளவு, அல்லது வரி பெருமானத்தை இவ்வளவு, அல்லது மூலதன விடுதொகை இவ்வளவு, அல்லது இவ்வளவு காலப்பகுதின்னு சொல்லுவான். சரிதானே? சரியா? அப்படியே வந்த பிள்ளைகள். அடுத்தது 6வது கேள்வி. லிஸ்ட் 2 specified business entities specified in Sri Lankan Accounting and Auditing Standard Act number 15th of 1995. Right. பிள்ளைகள் இந்த கேள்வியை வந்து நாங்க நாளைக்கு கிளாஸ் எடுப்போம். திருப்பி நாளைக்கு FAR MAF ரெண்டும் எடுப்போம் பிள்ளைகள். சரி, எக்ஸாம் தானே. நாளைக்கு இந்த மிச்ச கேள்வியை நாங்க கண்டினியூ பண்ணுவோம் பிள்ளைகள். சரிதானே? நாளை போய் ஆண்டபடியே கொஞ்சம் நேரத்துக்கு போடலாம். நான் உங்களுக்கு டைம் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். சரியான பிள்ளைகள்? ரைட்.